ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பிரித்யூஸ் கிச்சனில் பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கோதுமை மாவு 1.5 கப்பு இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க. 1.5 கப்பு கோதுமை மாவு. இது கொக்கோ பவுடர். இது 1 ஸ்பூன் போட போகிறோம். இது இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். ரெண்டாவது அந்த கலரும் நல்லாயிருக்கும். இது சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது பட்டருங்க. இது பட்டர் 100 கிராம் இருக்குது. இது ரூம் டெம்பரேச்சர் எடுத்து வெளில வச்சுருக்கிறேன். இது பால். நம்ம கலரும்போது தேவையான அளவுக்கு ஊற்றிக்க போகிறோம். அது அப்படியே ஊற்ற மாட்டோம். அந்த மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிப்போம். இதில் அது ஷேப் கொடுக்குற அந்த அச்சிங்க இதுதான். இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பட்டரை போட்டுருவோங்க. ஒரு 50 கிராம் பட்டரை போடுவோம். இந்த பட்டரை கொஞ்சம் நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடுவோம். இப்போ இதில் பொடி பண்ண சர்க்கரையை போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதில் இந்த கோதுமை மாவை போட்டுடுவோம். கோதுமை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பிஸ்கட் எடுத்துகிட்டு கையால் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு தேவையான பால் ஊற்றிப்போம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். இப்போ இந்த கொக்கோ பவுடர் இதில் கலந்துருவோங்க. இந்த கொக்கோ பவுடர் கலந்துக்கலாம். இதுலேருந்து பாதாம், பிஸ்தா நம்ம எது தேவையோ அதையே மிக்ஸ் பண்ணி செய்யலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 3 இடத்துல எதுனாலும் அதை சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் போட்டு செய்யலாம். அவ்வளோதாங்க. இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெடுப்பு வரும். வெடுப்பு வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதை தட்டிடலாம். ரொம்ப சப்பாத்தி சைஸுக்கு திக்னஸ்ஸு பண்ணக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்னஸ் இருக்கணுங்க. அப்போ தான் பிஸ்கட்டு நல்லாயிருக்கும். தட்டிட்டு லைட்டாக நீங்கள் மேலே உருட்டிட்டுனீங்கக்கா எல்லாமே மேலே ஒரே லெவல் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூ ஷேப் பூ ஷேப். அதே போல் இந்த சின்ன ரவுண்டு, பெரிய ரவுண்டு இருக்குது. அந்த ஷேப்னா அந்த ஷேப். இதில் இந்த ஆர்டின் ஷேப் இருக்குது. ஆர்டின் ஷேப்னா ஆர்டின் ஷேப்.
இப்படி தாங்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் திரும்ப உருட்டிட்டு அதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எல்லா பிஸ்கட்டும் நம்ம போட்டோம். இப்போ இது டிசைன் வேணும்னாக்கா இதுமாரி ஃபோக்ஸ் வச்சு இப்படி நம்ம நடுப்புற இப்படி ப்ரெஸ் பண்ணி லைன்ஸ் வரும். நமக்கு தேவையான டிசைன் பண்ணிக்கலாம். இல்லையே முந்திரி ஒரு பீஸ் நடுப்புற வச்சிடலாம். அது எப்படின்னா நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த டிசைன் வரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அந்த கோடு தெரியும் அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட சின்னதாக நைஃப் எடுத்து கூட இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணுமோ டிசைன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ ஓடிஜி ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ரெடியாக இருக்குது. இப்போ ஓடிஜியில் வச்சு எடுத்து வந்துடலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிஜி உள்ளே வச்சுட்டோம். இப்போ நம்ம 20 நிமிஷம் செட் பண்ணிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள வச்சுலாம் அது வந்து 20 நிமிஷம் வச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓடிஜியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்குது. நல்லா இதை வந்து உடனே எடுத்து நம்ம வந்து சாப்பிட முடியாது. இந்த பிளேட்டை நம்ம வெளில எடுத்துகிட்டு எல்லா பிஸ்கட்டும் இந்த பிளேட்டு திருப்பி வச்சிடணும். திருப்பி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். நம்ம உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சிடணும். திருப்பி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சூடு ஆறின பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வாங்க பிளேட் எடுத்து வெளில வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். சூடு ஆறின பிறகு தான் இது சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சூடு ஆறிடுச்சிங்க. இப்போ நல்லா வெந்துருக்குது. நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் கலர். இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் சேர்க்கலை. இந்த கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் தான் சேர்த்தோம். ரொம்பவும் சேர்க்கலை. ஒரே ஸ்பூனு அவ்வளோ தான் சேர்த்துருக்கோம். இது ஒரிஜினல் கலர். சில பேர் சோடா சேர்ப்பாங்க, சோடா பவுடர் சேர்ப்பாங்க, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஒரிஜினல் நம்ம வீட்டுக்கு செய்கிறது. அதனால் நம்ம வந்துட்டு எதுவுமே கலக்கிறது கிடையாது. ஓகேங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.